வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணது எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், காரப்பொடி அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் ஓமம், ஆயில் ஒரு டீஸ்பூன், தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டு சைடில் பரட்டி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி கழித்து அதை சப்பாத்தியாக திரட்டி தவாவில் போட்டு நெய் விட்டு சுட்டு எடுத்தேன்னா ஜோரான வெந்தயக்கீரை சப்பாத்தி தயார். சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் தனியா 3 ஸ்பூன், பட்டை 1, அனாசிப்பூ 1, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், கிராம்பு ஒரு 4, பிரிஞ்சி இலை 1, சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன். இதெல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆறுனப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பின்பு அதே ஒரு பேன்லேயே திருப்பி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சீரகம் தாளிச்சுட்டு பட்டை, பிரிஞ்சி இலை 2 மட்டும், ஏலக்காய் 1 இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணது அதில் ஆட் பண்ணி, பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணினது 2 ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்து நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் மிக்சியில் திருப்பியும் 3 தக்காளி அண்ட் வேக வச்ச சன்னாலேயே ஒரு 1/4 கப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த வெங்காய விழுதோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச சன்னாவும் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு பொடி பண்ணின அந்த மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. அதுக்கப்புறமா திறந்துட்டு கசூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பரிமாறினேன்னா சன்னா மசாலா தயார்.